ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான அன்அபிஷியல் ஓட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். லாஸ்ட் பிளேஸ்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு மக்களே. நம்ம இவர் தான் வந்து வெளியே போறாருன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சொல்லிருப்போம். பட் ஆனா அது வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு. சோ கப்பிள்ஸ்ல தான் யாரோ ஒருத்தர் வெளியே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓட்டிங் லிஸ்ட் காமிக்குது. சோ அது என்ன ஏதுன்றதெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள் தான் இருக்காரு. 2,15,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காப்ல. அவரை பீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து அவர் வந்து பிடிச்சிருக்காரு. அதாவது செகண்ட் பிளேஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கும் 1,00,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு மக்களே. அதாவது இந்த சீசன்ல கானா வினோத் 3 வாரமா வந்து நாமினேஷன்ல வரல. அந்த நாமினேஷன்ல வராத வரும் 1,00,000 ஓட்டு வாங்குறதுக்கே வந்து எல்லாருமே வந்து திணறிட்டு இருந்தாங்க. பட் கானா வினோத் அசால்ட்டா 2,00,000 ஓட்டு கிட்ட போயிட்டு இருக்காப்ல. சோ இதுல இருந்தே தெரியுது கானா வினோத்துக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. என்னதான் நெகட்டிவ் வந்து அவர் வந்து வெளியே கிரியேட் ஆனாலும் பட் மக்கள் மத்தியில அவருக்கு ஒரு பாசிட்டிவ் இருந்துட்டே இருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவர் வந்து இந்த வீட்டுல வந்து ஒரு ஃபன் ஃபேக்டரா இருக்காப்ல, ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றாப்ல. அது மட்டும் இல்லாம அங்கங்க கொஞ்சம் கோவப்படுறாப்ல. இந்த வாரம் மட்டும் தான் கொஞ்சம் கோவங்கள் அதிகமா இருந்தது. அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாருமே வந்து கானா வினோத்தையே டார்கெட் பண்ணது தான். முக்கியமா இந்த ஆதிரைக்கு என்னதான் பிரச்சனைனே தெரிய மாட்டேது. கானா வினோத்தை பிடிக்கல, கானா வினோத்தை எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. சோ அதனால கானா வினோத்தை அடிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டமே இருக்கு மக்களே. சோ அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனா வெளியே மக்கள் வந்து அவரை வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்கன்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய வந்து சப்போர்ட் வந்து கானா டீம் தான். சோ வெளியே இருக்க கானா டீம் அவருக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ், வட சென்னை பீப்புள்ஸ் ஃபுல்லா வந்து அவர் வந்து ஓட்டுகளை போட்டு தாறுமாறா கோச்சிட்டு இருக்காங்க. அவங்களை கேட்டா கானா வினோத் தாங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ரோட்ல இறங்கி ஓட்டுகளை கேட்டுட்டு இருக்காங்க. சோ அது நிறைய விஷயத்துல பார்க்க முடியுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிஆர் வேலை பாக்குறாங்க. பிஆர் இல்ல மக்களே, அவர் உண்மையா மக்களை சம்பாதிச்சிருக்காப்ல. சோ அந்த மக்கள் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதுதான் அங்க பார்க்க முடிஞ்சது. சோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதி அவர்கள் இருக்காங்க. விஜய் பார்வதிக்கு மொத்தம் வந்து 1,19,000 ஓட்டு வந்திருக்கு. கானா வினோத்துக்கும் விஜய் பார்வதிக்கும் மொத்தமா வந்து ஒரு 1,00,000 ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு மக்களே. சோ என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத் ஒரு இதுவை செட் பண்ணிட்டாப்ல, ஒரு மார்க்கை செட் பண்ணிட்டாப்ல. அந்த மார்க்கை வந்து யார் பீட் பண்ண போறாங்க அப்படின்றது தான் மேட்ரு. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் 40 நாள் இருக்கு. சோ அந்த 40 நாள் என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகேவா? சோ விஜய் பார்வதி இந்த வீட்டுல வந்து நெகட்டிவ் கண்டென்ட் கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவ் கண்டென்ட் கொடுத்தாலும் சரி, ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து ஸ்டார்டிங் இருந்து இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதனால அவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் பார்வதி வந்து எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டா போயிட்டு மூஞ்சி நேரம் அடிச்சிருது, அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காங்க. யாராவது எதனா கேட்கறியா, நான் அப்படிதான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. சோ அந்த கம்யூனிட்டி மேட்டர்ல மட்டும் தான் கொஞ்சம் வீக்கா இருந்தாங்க. சோ அதை மட்டும் தான் கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்து கேம் ஆனாலும் நல்லா இருக்கும். ஏன்னா போன வாரம் நல்லா இருந்தது. இந்த வாரம் வந்து ரொம்ப அந்த வார்டனா இருக்கும் போதெல்லாம் நல்லா பண்ணாங்க. பட் இந்த வாரம் வந்து அப்படியே வந்து கமருதீன் கூட சேர்ந்து கொஞ்சம் கேம் வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது மக்களே. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்கள் தான் இருக்காங்க. மொத்தம் 99,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. சோ திவ்யா கணேஷ்க்கும் ஓட்டுகள் வருது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன தான் திவ்யா கணேஷ்க்கும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க வெளியே. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த சீரியல் நடிச்சாங்க, பாக்கியலட்சுமி சீரியல். அந்த சீரியல்ல ஜெனி கேரக்டர்னு ஒன்று பண்ணாங்க. அந்த கேரக்டருக்கான ஆடியன்ஸ் இன்னமும் உள்ள இருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு லைக் போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஓட்டுகளை போட்டுட்டு இருக்காங்க. சோ வெளியே ஒரு பிஆர் டீமும் ஒர்க் பண்ணுது. அது எதுக்கு பண்றாங்கன்னு தெரியல. நெகட்டிவ் பிஆர் நிறைய பண்றாங்க திவ்யா கணேஷ். சோ அதை பண்ணாம அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா இந்த வாரம் அவங்க கேம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது மக்களே. அதாவது நைட்டு ஃபுல்லா முடிச்சுட்டு இருந்து அந்த நெக்லஸை பாதுகாத்ததா இருக்கட்டும், டாஸ்க் விளையாடுறதா இருக்கட்டும், சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது. சோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்கல் விக்ரம் அவர்கள் இருக்காப்ல. மொத்தம் 80,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காப்ல. சோ விக்கல் விக்ரமும் ஓட்டு வருதுன்னு நம்ம பார்க்க முடியும். ஏன்னா போன வாரம் அவர் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தாப்ல. சோ அதனால விக்கல் விக்ரம் வந்து இந்த வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் பண்றாப்ல. அதாவது இந்த வீட்டுல எதனா ஒரு மேட்டரை பண்ணும். அது எதுவுமே பண்ணாம இந்த வீட்டுல சரியா வர ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்திருக்க ஆதிரை மட்டும்தான். ஆதிரை தேவையில்லாத நிறைய வந்து கிரியேட் பண்றாங்க. சோ அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆக போகுதுன்னு தெரியல. தர்பூசணி ஓட்டுகளை வாங்கணும்னு சொல்லி பாக்குறாங்க. பட் அது நடக்காதுன்றது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சோ அதுக்கப்புறமேட்டு 5th பிளேஸ்ல இருக்குது கமருதீன் அவர்கள் 70,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. கமருதீனுக்கும் ஓட்டுகள் வரதை பார்க்க முடியுது. அவரும் அதே மாதிரி தான் சீரியல் ஆக்டர் தான். சோ அங்க ஒரு ஃபேன் பேஸ் வச்சிருக்காப்ல. அது மட்டும் இல்லாம கமருதீன் என்னதான் இருந்தாலும் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணாப்ல. பட் இந்த வாரம் வந்து நம்ம இவங்க கூட விஜய் பார்வதி கூட சேர்ந்து இது பண்ணும்போது கொஞ்சம் ஓவரா அதிகமா போன மாதிரி இருந்தது. சோ அரோரா கமருதீன் இவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் வர போயிட்டு இருக்கு. சோ அது எப்படி போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சோ நெக்ஸ்ட் எஃப்ஜே வந்து இதுதான் மக்களே சொன்னேன். அதாவது நேற்று வரைக்கும் எஃப்ஜே வந்து லாஸ்ட் பிளேஸ்ல இருந்தாப்ல. இன்னைக்கு திடீர்னு சடனா அவரை தூக்கிட்டு வந்து இவங்க வந்து 6வது இடத்துல உட்கார வச்சிருக்காங்கன்னா அது எதனால உட்கார வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. சோ எஃப்ஜேவை காப்பாற்றுவோம் நான் முதலே சொன்னேன். எஃப்ஜேவை காப்பாத்துறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இந்த சேனல் வந்து அந்த இது பண்ணுவாங்களே, அந்த ஃபேமிலி ரவுண்ட் எடுத்துட்டு வருவாங்களே, அந்த ஃபேமிலி ரவுண்ட் எடுத்துட்டு வரும்போது வியன்னாவோட ஃபேமிலி வரணும். அவங்க வந்து எஃப்ஜேவை போட்டு அடி நடிப்பாங்க. சோ அது வந்து டிஆர்பியா கிரியேட் ஆகும். சோ அதனால எஃப்ஜே உள்ள வைப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது. சோ எஃப்ஜே வந்து 51,000 ஓட்டு கிட்ட போயிட்டு இருக்காப்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அமித் பார்கவ் இருக்காப்ல. அமித் பார்கவுக்கும் 50,000 ஓட்டு இருக்கு மக்களே. சோ நெக்ஸ்ட் சுபிக்ஷா இருக்காங்க. 49,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே டேஞ்சர் ஜோன் தான். என்ன பொறுத்த வரைக்கும் எஃப்ஜே இருந்தே டேஞ்சர் ஜோன் தான். சோ யார் வேணாலும் எடுக்கலாம். பட் ஆனா எஃப்ஜே தூக்கி வந்து மேல வச்சிருக்காங்கன்னா அதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான். சோ நெக்ஸ்ட் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா
நம்ம கனி அவர்களும் 49,000 ஓட்டு, சுபிக்ஷாவோ கனிக்கோ ஒரு 100 ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ யார் வேணாலும் எலிமினேட் ஆகலாம் மக்களே. சோ அதனால வந்து இந்த வாட்டி சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வந்து விஜய் பார்வதி தான் வந்து வெளியே போறான்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பட் ஆனா லாஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ராவும் பிரஜனும் ஜோடியா வாங்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் டவுட்டா இருக்கு. இவங்க 2 பேருக்கும் வந்து வெளியே ஒரு பிஆர் இருக்கு, ஓகேவா? அந்த பிஆர் டீம் வந்து இவங்க 2 பேருக்கும் ஈக்குவலா ஓட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதே வந்து 2 பேர் யாராவது ஒருத்தர் கம்மியா இருந்தா கூட ஒருத்தர் வந்து நாமினேஷன் இல்லைன்னா கூட ஒருத்தர் வந்து எப்படியும் டாப்ல இருந்திருப்பாங்க. சோ அந்த லெவலுக்கு இவங்களுக்கு வந்து ஓட்டுகள் வரும். பட் ஆனா இந்த வாட்டி ஓட்டுகள் மக்கள் போட வந்து விரும்பல. பட் அந்த பிஆர் டீம் பாட்ஸ் ஓட் போடுவாங்களா, அது வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. பிரஜனுக்கோ சாண்ட்ராவோ நான் ஸ்டார்டிங் சொல்றேன், பாட்ஸ் ஓட் வந்துட்டு தான் இருக்கு. சோ அதெல்லாம் வச்சு ரெடியூஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா எப்படியும் பிரஜன் போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு, இல்ல சாண்ட்ரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தூக்குவாங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். 49,000 ஓட்டு வாங்கி வச்சிருக்காங்க மகளே. 2 பேருமே வந்து 49,000 ஓட்டு. அதான் 3 பேர் கனி, நம்ம சாண்ட்ரா, பிரஜன் எல்லாருமே வந்து 49,000, சுபிக்ஷாவோட 49,000 தான் இருக்காங்க. சோ யாரை வேணாலும் தூக்கலாம், ஓகேவா? அதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. பட் ஆனா இந்த கப்பல்ஸ் வந்து யாராவது ஒருத்தர் உடைப்பாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒருத்தரை வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா ஃபேமிலி ரவுண்டுக்கு அவங்க குழந்தைய கூட்டு வரணும் கூட யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். சோ அந்த பேஸ்ல வந்து பிரஜன் இல்ல சாண்ட்ரா எப்படி அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லிருக்காங்க. சோ அந்த அன்ஃபேர் எவிக்ஷன் இவங்க 2 பேர்ல இருந்து யாராவது ஒருத்தர் இருக்குது எனக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு மக்களே. உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.